நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. முட்டைகோஸ் மஞ்சி என்ன பண்ற? இல்லை என்னடா, நீ இதெல்லாம் அவளை பார்க்கணும் பேசணும்னு சொன்ன. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள கூட்டிட்டு வந்தேன். அவ வேற நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா, எழுப்பி விடுறேன். பார்த்து பேசிட்டு சீக்கிரமா கிளம்பு. கே, அவளுக்கே பாவம் உடம்பு சரியில்லை, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை போய் எழுப்புற? ஜெலை, இப்படி அடிக்கடி நல்லவனா மாறாதடா, நம்ப முடியல. நீ தானே அவளை பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் பரதாவை எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்க. இப்ப எழுப்ப வேண்டாம்னு சொல்ற, அப்ப அவளை பார்க்கலையா? சரி நட போவோம். ஏய், அவளை எழுப்ப வேண்டாம் தான் சொன்னேன், ஆனா பார்க்காம போலான்னு சொன்னா. எழுப்பவும் வேணாங்க, பார்த்துட்டு போலாங்கற. சரி தூங்கினாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு போலான்னு சொல்றியா? சரி பார்த்துட்டல, அப்ப நட போவோம். பேசிட்டு தான் வருவேன். ஜெலை, நீ லூசா நான் லூசால? அவ தான் தூங்கிக்கிட்டு இருக்கால. எழுப்பவும் வேணாங்கற, பேசிட்டு தான் வருவேங்கற. தூங்குறவ கிட்ட எப்படிடா பேச முடியும்? அவ எந்திரிச்சதுக்கு அப்புறமா நான் பேசிட்டு வரேன், நீ போ. நான் போகவா? டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, கதிஜான போய் சொல்லி உன்னை இந்த ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்த விஷயமே என் வார்டனுக்கு தெரிஞ்சா என்ன கிளின்னு கிழிச்சு விட்டுரும். இந்த லட்சணத்துல இவ இருக்கிற ரூம்ல உன்னை தனியா விட்டுட்டு நான் போகவா? நாளா ஒண்ணு போக மாட்டேன்டா. உனக்கு என்ன அவளை பார்த்து பேசணும் அவ்வளவுதானே? அவளை எழுப்புறேன், பாரு, பேசு. என் கூடவே கையோட உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போயிருவேன். உன்னை வெளியே கூட்டிட்டு போய் விட்டாதாண்டா எனக்கு நிம்மதி. இல்லாம உன்னை இங்க விட்டுட்டு போயிட்டு அங்க நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ, மாட்டி தொலைஞ்சியோ இல்ல என்னையும் சேர்த்து மாட்ட வச்சியோன்னு என்னால ஹார்ட் அட்டாக் வந்து சாக முடியாது. ஏ முட்டைகோஸ் மஞ்சி, உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல, நான் மாட்டுவனா? நீ மாட்ட மாட்ட, இருந்தாலும் உன்னை எல்லாம் இவ இருக்கிற ரூம்ல தனியாலாம் விட்டுட்டு போக முடியாதுடா. ஏ என்ன ரேஷு? டேய் டேய், நீ முட்டைகோஸ் மூஞ்சினே கூப்பிடுறா. ரேஷன் கூப்பிட்டாலே ஏதாவது வில்லங்கமா கேப்பியோன்னு பயமா இருக்கு. ஏ ஒரு வில்லங்கமும் இல்ல ரேஷு, இங்க பாரு, அவ தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் சொன்னேன். நான் இங்க அவ பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன், நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன். அவ தூங்கி எந்திரிச்சதும் அவளை பார்த்து காய்ச்சல் எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டுட்டு நான் இப்படியே வெளியே போயிருவேன். எப்படி வெளியே போவ? வெளியே போகும்போது யார் கண்ணிலேயே பட்டு தொலைஞ்சனா நானும் சேர்ந்து தாண்டா மாட்டுவேன். ஏ அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன், அப்படியே மாட்டினாலும் உன்னையெல்லாம் நான் மாட்ட வைக்க மாட்டேன். உன்னை நம்பலாமா? ஏ நம்ப ரேஷு, உனக்காக பை ஒன் கெட் ஒன் சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி தரேன், என்ன நம்ப கூட மாட்டியா? அப்படி கேட்டினா சரி நம்புறேன். நீ அவளை உண்மையா லவ் பண்றேன்னு தான் நினைக்கிறேன். அதனால நீ அவளை எதுவும் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில உன்னை இங்க விட்டுட்டு போறேன். தேங்க்ஸ் ரேஷு. உன் தேங்க்ஸ் யாருக்கா வேணும்? இங்க பாரு, ஒருவேளை அவ கண்ணை முழிச்சு நீ எப்படி உள்ள வந்த என்ன எதுவும் கேட்டானா நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு அவகிட்ட திட்டு வாங்க வச்சிராத. ஏ அதெல்லாம் நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டா ரேஷு, அப்படியே சொன்னாலும் உன்னை திட்ட மாட்டா, நீ பயப்படாம போ. ஐயோ, என்னென்னமோ சொல்றான், கடைசியில என்ன ஏழரை இழுத்து வைக்க போறான்னு தான் தெரியல. ஹே மின்னல், சாரி, என்னாலதான் உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, காய்ச்சல் வந்தது கூட ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா உனக்கு காய்ச்சல் வந்ததுனால தானே இப்போ உன் ரூம்லயும் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்பவுமே ராத்திரியில தான் யாருக்கும் தெரியாம உன்னை பார்க்க வருவேன். இப்போ பகல்லையே உன் ஹாஸ்டலுக்குள்ள உன் ரூமுக்கே இவ்வளோ தைரியமா உன்னை பார்க்க வருவேன் நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டல்ல. இப்பவாவது உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுதாடி? தெரியும், தெரியாமலாம் இல்ல, இருந்தாலும் வெளியே தெரியாத மாதிரி நடிக்கிறா. உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் பசங்களை அலைய வச்சு பார்க்கறதுல இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, எவ்வளவு நாளைக்கு தான் அலைய வைக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். ஆனா நீ எவ்வளவுதான் என்ன அலைய வச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற காதல நீ என்கிட்ட சொல்லிதானே ஆகணும். அப்புறம் நீ இப்படி என்ன அலைய வைக்காம ஈஸியா என்கிட்ட ஓகே சொல்லியிருந்தா கூட உன் மேல எனக்கு இந்த அளவுக்கு லவ் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா நீ அலைய வைக்கதான் எனக்கு உன் மேல லவ் இன்னும் அதிகமாகுது. அதனால நீ எனக்கு உடனே எல்லாம் ஓகே சொல்லணும்னு இல்ல, கொஞ்சம் பொறுமையாவே ஓகே சொல்லு, அப்பதான் இன்னும் உன்னை அதிகமா லவ் பண்ண முடியும். டேய், நீ எல்லாம் ஒரு லவ்வராடா? லவ் பண்ற பொண்ணு கூட இப்படி தனியா இருக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் எவனுக்குடா கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்கு, உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆமல்ல, தூங்கும்போது கூட அழகா தான் இருக்கா. டேய், அதுக்குன்னு இதெல்லாம் தப்பு இல்ல. டேய், என்னடா தப்பு? அவன் நீ லவ் பண்ற பொண்ணு தானே? ஆமல்ல. டேய், மனசாட்சி சொன்னா சரியா இருக்கணும் தான் பக்கத்துல போறேன், செருப்படி வாங்க வச்சிட மாட்டியே. டேய், அதெல்லாம் ஒன்னும் அடிக்க மாட்டாடா. அடிச்சாலும் எனக்கு தானே வலிக்க போகுது, உனக்கு என்ன?
டேய், அவ முழிச்சிருக்கும் போது பக்கத்துல போனது என்னடா அடிப்பா? அவதான் தூங்கிட்டு இருக்காளே, அப்புறம் என்ன? தூங்கிட்டு தான் இருக்கா. சரி, நம்மளும் எவ்வளவு நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது. இன்னைக்காவது மனசாட்சி பேச்ச கேட்போம். கத்தாத, மாட்டிக்குவேன். ஆள சாச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்கள என்னால மூச்ச வாங்கி போற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால நெஞ்சுக்குள்ள பல்லாங்குழி குந்திக்கிட்டு ஆடுறா 108 கொண்டாங்கட்டா பிப்பியத்தான் ஏத்துறா ഫ്രോഡേ എത്ര ധൈര്യം ഉണ്ടെങ്കിൽ ഈ പകലില് ഹോസ്റ്റലുക്കുള്ള വരുവേ നിക്ക് ഇപ്പഴേ സത്തം പോട്ട് വാർഡനെ കൂപ്പിടുறேன். ஏன் மின்னல், ப்ளீஸ் ப்ளீஸ் சத்தம் போட்டுறாத. എന്താടാ നിനക്ക് അത്ര പേടിയുണ്ടോ? அப்ப இதுக்கிட்ட ஹாஸ்டலுக்குள்ள வந்த அதுலயும் நான் இங்க தனியா இருக்கேன்னு தெரிஞ்சு ரூம்குள்ள வந்திருக்கேன். உன்னை ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு காய்ச்சல், உடம்பு சரியில்லைன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னான். அதான் சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வேண்டி ஒரு ஹாஸ்டல் ரூம்ல ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது இப்படிதான் நீ ரூமுக்குள்ள வருமோ? அது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. நீ வெளியே வர மாட்டேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னா. அதான் சரி நான் உள்ள வந்து பார்க்கலான்னு வந்தேன். அது சரி, இந்த பகல்ல ஹாஸ்டல்ல வார்டன் இருக்கும், வாட்ச்மேன் இருக்கும், இத்தனை பேர் கண்ணில படாம நீ எங்க ரூமுக்குள்ள வந்த? அது நான் எப்படியோ வந்தேன். இப்ப அதுவா முக்கியம்? உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, நீ ஹாஸ்பிட்டலுக்கும் போல, டேப்லெட்டும் சாப்பிடலன்னு ரேஷு சொன்னா. அதான் சரி உன்னை பார்த்துட்டு இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏடா ஃப்ராடே, இந்த டேப்லெட் தர மாட்டிட்டானோ நீ இத்தனையும் ரிஸ்க் எடுத்து ஹாஸ்டலுக்குள்ள வந்த? ஆமா, டேப்லெட் கொடுக்க தான் வந்தேன். வேற என்ன கொடுக்க வந்தேன்? ஏன் மின்னல், என்கிட்ட இருந்து வேற ஏதாவது எதிர்பார்க்கறியா? ஏடா ஃப்ராடே, நீ என்ன பண்ணது? ஏய், வேற ஏதாவதுனா எப்பவும் கொண்டு வர நீ கிஃப்ட், அதை ஏதாவது எதிர்பார்க்கறியான்னு கேட்டேன். ஓ, എന്താ പിന്നെ നീ എപ്പോഴാ ഗിഫ്റ്റ് കൊണ്ടുവരുവാന്ന് ഞാൻ ഇവിടെ കാത്തിരിക്കുവല്ലേ? ஏய், நீ காத்திருக்கலாம் வேணாம். உன்னை அப்படியெல்லாம் காக்க வைக்க மாட்டேன். கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதனால அந்த கிஃப்டை கொடுக்க முடியல. എനിക്ക് കാய்ச்சல் വന്നதுக்கும் நீ gift தராൻ പറ്റാததுக்கு என்னடா சம்பந்தம்? சம்மதம் இருக்கே. ஏன்னா நான் கொடுக்க வந்த கிஃப்ட் அந்த மாதிரி. കാய்ச்சல் വന്നത് കൊണ്ട് തരാൻ പറ്റാത്ത ഗിഫ്റ്റ് അങ്ങനെ എന്താ ഞാൻ എഴുതിയത്? நீ தான் எழுதியிருக்க, அது நீயே மறந்துட்ட பத்தியா? சரி விடு, அதை நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு காய்ச்சல் சரியாகட்டும். ஒழுங்கா நல்ல பிள்ளையா இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரமா காய்ச்சலை சரி பண்ணிட்டு வா. அப்பதான் அந்த கிஃப்டை என்னால கொடுக்க முடியும். ஹே மின்னல், அது உன்னோட ஆசைதான். நீ தானே எழுதியிருக்க. காய்ச்சல் வரும்போது கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன எழுதியிருக்கேன்னு முடிஞ்சா யோசிச்சு கண்டுபிடி, முடியலன்னா கொடுக்கும்போது பாத்துக்க. சரி சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா அப்புறம் எனக்கும் காய்ச்சல் வந்துடும். நான் கிளம்புறேன். ஹே மின்னல், ஐ லவ் யூ. స్నేహమో ప్రేమమో ఈడిలా నియమో వేరిలా మాయమో కేవియే సుఖమో. ரியா குட்டி, காலையிலே வந்திருக்கீங்க. ஆதி அண்ணா, நிலா அக்கா, தீரன் அண்ணா கூட எல்லாம் விளையாட வந்திருக்கீங்களா? ஆமா பையம்மா, அது அம்மாவும் அப்பாவும் ஆர்டிபிடிக்கு ஏபிசிடி படிக்க போறாங்களாம். அதான் நான் இங்க விளையாட வந்துட்டேன். என்னது ஏபிசிடி படிக்கவா? ஐயோ, அது ஒன்றும் இல்லை. நீ ஐஷு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கால, அதான் அப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து என்ன ஏதுன்னு பாருன்னு சொன்னேன். அதான் இன்னைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா. அதான் சரி ரியாவை கூட்டிட்டு போக முடியாதுல்ல, இங்க விட்டுட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஓ, அதுதான் ஏபிசிடி படிக்க போறாங்கன்னு சொல்றாளா? சரி சரி, இங்கே விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ. அப்புறம் அண்ணா உங்ககிட்ட ராகேஷ் விஷயமா கொஞ்சம் பேசணும். ராகேஷ் விஷயமா? ஏ தங்கம், ரியாவை உள்ள கூட்டிட்டு போ. சரி மாமா. ரியா குட்டி, வா உள்ள போலாம். பையம்மா, ஆதி அண்ணா, நிலாக்கா, தீரன் அண்ணா எல்லாம் உள்ளதா இருக்காங்க. ஆதி அண்ணாவும் நிலாக்காவும் இன்னும் தூங்கி கூட எந்திரிக்கல. தீரன் அண்ணா எந்திரிச்சிட்டான், அவன் உள்ளதா இருப்பான். வா, அவ கூட விளையாடலாம். சரி. என்ன ஷமீர், ராகேஷ் விஷயமா என்ன பேசணும்? அண்ணா, அந்த ராகேஷ் துபாய்க்கு போயிட்டான், உங்களுக்கு தெரியுமா? என்ன துபாய் போயிட்டானா?
அவனோட பாஸ்போர்ட்டை நான் காயத்ரி கிட்ட கொடுத்து நீங்க இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதா இருந்தாலும் சரி துபாய்க்கு கிளம்பி போனாலும் சரி நீங்களே என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா போறதுன்னா என்கிட்ட சொல்லாம கூடவா போயிருப்பாங்க? அண்ணன் அந்த காயத்ரியை கூட்டிட்டு போல. காயத்ரி இங்க விட்டுட்டு அவன் மட்டும் தனியா தான் துபாய்க்கு போயிருக்கான். என்ன சொல்றீங்க ஷமீர்? காயத்ரியை விட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டானா? அவன் காயத்ரி தனியா விட்டுட்டு போயிருக்கானா? அப்ப காயத்ரி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. காயத்ரி தானே அவனை துபாய்க்கே அனுப்பி வச்சிருக்கா. காயத்ரி அனுப்பி வச்சிருக்காளா? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன் இல்லைன்னா செத்துருவேன் அந்த பொண்ணு சொன்னதுனாலதான் அவன் அவளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சு இதுக்கப்புறம் அவனை துபாய்க்கு கூட போக விடாம பாஸ்போர்ட் கூட வாங்கி வச்சிருந்தேன். இப்ப ஏதோ அந்த ராகேஷ் திருந்திட்டான், அவளை நல்லா பாத்துக்கிறானால அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதனாலதான் சரி இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நம்ம எதுக்கு தலையிடணும், அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிட்டோம்னு தான் அந்த பாஸ்போர்ட் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நீங்க இங்க இருந்தாலும் சரி துபாய்க்கு கிளம்பி போனாலும் சரின்னு சொன்னேன். ஆனா இவன் அந்த பொண்ணை விட்டுட்டு அவன் மட்டும் கிளம்பி போயிருக்கான். அந்த பொண்ணு தான் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்றீங்க? ஆமண்ண, சும்மாலாம் ஒன்னும் காயத்ரி அவனை அனுப்பி வைக்கல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. பிரச்சனையா? என்ன சொல்றீங்க ஷமீர்? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அந்த நாய் இந்த ஊர்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை வெட்டி போலி போட்டு இருந்திருப்பனே. அண்ணா, அவன் பண்ண வேலைக்கு அவன் இந்த ஊர்ல இருந்தா நம்ம அவனை சும்மா விட மாட்டோம்னு அவனுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் அவன் பிளான் பண்ணி துபாய்க்கு கிளம்பி போயிருக்கான். சரி விடுங்க ஷமீர், அவன் துபாயில தானே இருக்கான், அவனால வேற எங்க போக முடியும்? பாத்துக்கலாம் விடுங்க. அவன் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அவனை நம்ம சும்மா விட்டதே அந்த காயத்ரியோட வாழ்க்கைக்காக தான். ஆனா இப்ப அந்த பொண்ணையை விட்டுட்டு அவன் துபாய் போயிட்டான். இதுக்கப்புறம் யாருக்காக என்ன பார்க்கணும்? ஷமீர், உங்க கோவம் எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க இன்னி வரைக்கும் அவன் கிட்ட பொறுமையா இருந்தீங்க. ஆனா அவன் அதையே சாதகமா எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கான். இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட பொறுமையா இருங்கன்னு சொன்னா அதுல அர்த்தமே கிடையாது. முதல்ல நான் இதை பத்தி காயத்ரி கிட்ட பேசுறேன் ஷமீர். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு வச்சுக்கலாம். இது நான் வச்சுக்கிறேன், இது நீ வச்சுக்கோ. தீரன் அண்ணா, எனக்கு yellow கலர் வண்டி. ஓ, உனக்கு yellow கலர் தான் பிடிக்குமா? சரி இரு. இந்த yellow கலர் வண்டி நீ வச்சுக்கோ, இந்த green கலர் வண்டி நான் வச்சுக்கிறேன். சரி அண்ணா. சரி, அப்புறம் நம்ம வெளியே போய் இந்த வண்டியில மண்ணு ஏத்தி விளையாடலாமா? சரி. வெளியே போய் மண்ணில் விளையாடுறதெல்லாம் சரி, அதுக்கு முன்னாடி 2 பேரும் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் வெளியே போய் விளையாட விடுவேன். அம்மா, நான் தான் 2 வாய் சாப்பிட்டேன்ல, எனக்கு போதும். ரியாவுக்கு கொடுங்க. எனக்கு வேண்டாம். வீட்ல அம்மா பாப்பாக்கு இட்லி கொடுத்தாங்க. ஓ, நீ வரும்போது இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தியா? எவ்வளவு இட்லி சாப்பிட்ட? பாப்பா 5 இட்லி சாப்பிட்டேன். என்னது, 5 இட்லி சாப்பிட்டியா? நீ 5 இட்லி சாப்பிட்ட, அதை நம்பணுமா நாங்க? அதான் நானே 2 இட்லி தான் சாப்பிடுவேன். நீ எப்படி ரியா 5 இட்லி சாப்பிடுவ? இல்ல பாப்பா 5 இட்லி சாப்பிட்டேன். அம்மா பாருங்கம்மா, ரியா பாப்பாவா 5 இட்லி சாப்பிட்டாலாம். எப்படிம்மா குட்டி பாப்பாங்க 5 இட்லி சாப்பிட முடியும்? தீரா, ஒருவேளை 5 வாய் சாப்பிட்டுருப்பா, அதை தான் 5 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ரியா நீ 5 இட்லி சாப்பிடல, 5 வாய் தான் சாப்பிட்டுருக்க. 5 வாய் சாப்பிட்டேனா? அச்சோ. அம்மா இங்க பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தீரா, அவ குட்டி பாப்பால, அவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் புரியாதுடா. சரி ரியா குட்டி, நீ இட்லி சாப்பிட்டு வந்தேன்னு சொல்ற, நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல. ஒரு 2 வாய் மம்மு சாப்பிடுறியா? இங்க பாரு, தீரன் அண்ணா சாப்பிடுறான், அவன் கூட சேர்ந்து ஒரு 2 வாய் மட்டும் வாங்கு. எனக்கு மம்மு வேணாம், இட்லி தான் வேணும். அம்மா இட்லி கொடுத்தாங்க. சரி சரி, தீரா அவ சாப்பிட்டுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் வேண்டான்னு சொல்றா. நீ சாப்பிடு, நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு நீங்க 2 பேரும் வெளியே போய் விளையாடுங்க. சரிம்மா, அப்பனா சீக்கிரம் ஓட்டி விடுங்க. அப்பதான் நானும் ரியா பாப்பாவும் வெளியே போய் மண்ணு போட்டு விளையாடுவோம். மண்ணு போட்டு விளையாடுறீங்களா? சரி, என்னமோ பண்ணுங்க. ஆனா மண்ணில் விளையாடும் போது பார்த்து விளையாடணும். ரியா பாப்பாக்கு தெரியாது, தெரியாம மண்ணில் கை வச்சு வாயில வச்சிட போற, நீ தான் பாத்துக்கணும். சரியா? அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரியா பாப்பா மண்ணெல்லாம் எடுத்து வாயில போட மாட்டா, நான் சொன்னா கேப்பா. இல்ல ரியா, அண்ணன் சொன்னா கேப்பல்ல? கேப்பா அண்ணா. சரி சரி, நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. ஹே குட்டிமா. அரவிந்த், எப்ப வந்தீங்க? வரேன்னு சொல்லவே இல்ல. அதுதான் சர்ப்ரைஸ். போங்க அரவிந்த், நீங்க உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஏன் குட்டிமா? பின்ன அரவிந்த், இங்க வந்ததுக்கு அப்புறம் 2 மாசம் என் கூடயே தான் இருப்பேன், ஸ்டேஷனுக்கு போகவே மாட்டேன்னு 2 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டீங்க. சரி, நானும் 2 மாசம் என் கூடயே தான் இருப்பீங்க, என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அதுக்குள்ள
ஏதோ முக்கியமான கேஸ் 10 நாள் போய் ஆகணும்னு 10 நாள் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. குட்டிமா நான் என்னடி பண்றது, நானும் உன் கூடயே இருக்கணும்னு தான் மெடிக்கல் லீவ் போட்டேன். மெடிக்கல் லீவ் போட்டும் கூட ஒரு முக்கியமான கேஸ் நீங்க வந்து என்ன ஏதுன்னு 2 நாளையாவது பார்த்து கொடுத்துட்டு போங்கன்னு கூப்பிட்டானுங்க. சரின்னு நம்பி போனேன், பார்த்தா 10 நாள் ஆக்கிட்டானுங்கம்மா. அப்புறம் இந்த டாக்டர் வேலையிலயும் போலீஸ் வேலையிலயும் நேரங்காலெல்லாம் பார்க்க முடியுமா? யாரு எப்ப கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். டாக்டருங்க உயிரை காப்பாத்துறாங்க, போலீஸ் நாங்க நாட்டை காப்பாத்துறோம். ஆக மொத்தம் அடுத்தவங்களை காப்பாத்தணும்னு வரும்போது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா, நீங்க நாட்டையே காப்பாத்திட்டு இருங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் யார் காப்பாத்துவா? அதையும் நான் தாண்டி காப்பாத்தணும். எங்க காப்பாத்துறீங்க? இப்படியே ஸ்டேஷன் வேலைன்னு போய்கிட்டே தான் இருக்கீங்க. ஏய், போனாலும் வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு குட்டிமான்னு உன்கிட்ட ஓடி தாண்டி வரேன். ஆனா நீதான் ஓடி வந்தவங்கிட்ட இப்படி மூஞ்ச தூக்கி வச்சு அப்செட் பண்ற. ஆமா, அப்செட் பண்றாங்க. என்ன 10 நாள் தனியா விட்டுட்டு போய் நீங்க தான் என்ன அப்செட் பண்ணிட்டீங்க. சரி விடு, 10 நாள் அப்செட் பண்ணதுக்கு சேர்த்து உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு, எல்லாம் வாங்கி தரேன். என்ன அரவிந்த், போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கிட்டே லஞ்சமா? டேய் டேய், வர வர நீயும் நல்லா பேசுறடா. போங்க அரவிந்த். இப்பதான் வந்திருக்கேன் அதுக்குள்ள போறதா? பசங்களா வெளியே போய் விளையாடுங்கடா, போங்க. ஹாய் ஜாலி, வாரியா குட்டி, நம்ம வெளிய போய் மண்ணு போட்டு விளையாடலாம். ஈடா இன்னும் சாப்பிடல. போங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்பாவே வெளிய போய் விளையாட சொல்லிட்டாரு. வாரியா போலாம். ஐயோ அரவிந்த், என்ன நீங்க இப்ப எதுக்கு அவங்கள வெளிய போக சொன்னீங்க? அவன் இன்னும் சாப்பிட கூட இல்ல. அதெல்லாம் உனக்கு பசிக்கும் போது அவன் வந்து சாப்பிட்டுக்குவான். நானே 10 நாள் கழிச்சு வந்திருக்கேன். என் குட்டிமா கிட்ட தனியா பேசணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இப்ப நம்ம 2 பேரும் இங்க தனியா தான் இருக்கோம். குட்டிமா, ஐயோ அரவிந்த், நம்ம தனியாலாம் இல்ல, வேற ஒருத்தவங்க இருக்காங்க. வேற ஒருத்தர் இருக்காங்களா? எங்கடி? இதோ இங்க. அடியே, நான் கூட யாராவது வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன் குட்டிமா. நல்லா பயந்தீங்களா? அப்படிதான் வேணும். என்ன 10 நாள் விட்டுட்டு போனீங்கல்ல. ஓஹோ, 10 நாள் விட்டுட்டு போனதுக்கு என்ன ஏமாத்துறியா? குட்டிமா, ஒரு தடவை தான் ஏமாறுவேன், இதுக்கப்புறம் ஏமாற மாட்டேன். ஒன்ன போல பொட்ட புள்ள பெத்து கொடு ரோசாவே, தேனே வந்தேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.